அன்பு நேர்களே, மிகப்பெரிய ஒரு கேள்விக்கான விடையை இஸ்ரவேல் வெளியாயிருக்கின்றது. அதாவது ஈரானின் அணுசக்தி உலைகள் மீது பல தடவை தாக்குதல் நடத்தியும் அந்த யுரேனியம் அழிந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதால் மிகப்பெரிய கேள்வியாக இஸ்ரவேல் தனது மொசாட் படைகளை தட்டிவிட்டது. அப்போது ஒரு வருட காலமாக இப்பொழுது அதை கண்டுபிடித்திருக்கிறது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மிக பாதுகாப்பாக மலை சுரங்கங்களுக்கு அடியில் 450 அடி தாண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை வெளியாகிருக்கின்றது. அமெரிக்காவின் பிரபல உலக புகழ்பெற்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியாகிருக்கின்றது. அது இஸ்ரவேலின் மொசாட் கண்டுபிடித்த ஒரு செய்தியாகவும் அது பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரானின் ஃபிகாஸ் மலை சுரங்கங்களுக்கு அடியில் தான் அது புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஆதாரங்களையும் மொசாட் திரட்டி இருக்கின்றது. மிக விரைவில் ஃபிகாஸ் மலை சுரங்கங்களை தாக்கக்கூடிய B-2 விமானங்கள் மிக விரைவில் பதம் பார்க்க போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தி இருக்கின்றார் இன்றைய புதன்கிழமை. அதாவது ஈரானின் அணு உலைகள் மீது பல தடவைகளும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஆனால் அவைகள் கடந்த வருடம் அந்த 10 நாள் யுத்தத்தின் போதே பாதுகாப்பாக அது எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சொன்னார்கள். நாமளும் அதை தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம் இல்லையா? அது ஒரு மலையடி பகுதியில் புதைக்கப்பட்டு விட்டதாக ஒரு செய்தி அப்போதே கசிந்தது. அது அந்த 12 நாள் யுத்தத்தின் போதே பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டு வேண்டால் ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியும். அது யுத்தம் ஒன்று வந்தால் ஈரான் அணு உலைகள் போடோ சிட்டி எல்லாம் தாக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை அவங்கள் எதிரி நாடுகள் நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டது. இதை நாம் பல காணொளிகளில் தந்து இருக்கின்றோம். பாதுகாப்பாக இருக்கு. அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகின்றோம். அது ஏற்கனவே ஆல்ரெடி ஈரான் அணுகுண்டை தயாரித்து வைத்திருக்கிறது. அவங்க பல தடவை ஈரான் மீது அணுகுண்டை வீசுவதற்காக அமெரிக்கா முயன்ற போதும் அமெரிக்காவின் இராணுவ அதிகாரிகள் அது தடுக்கப்பட்டது. ஒரு ஒரு நரவுல கூட ஈரான் தப்பி இருக்கின்றது. ஈரான் தப்பி இருக்கிறதுக்கு அப்பால் ஈரான் மீது இவங்கள் ஒரு சிறிய அணுகுண்டுகளை போட்டாலும் கூட அண்டை நாடுகளுக்கும் பாதிப்பு ஒரு பக்கம் இஸ்ரவேலை உண்டு இல்லை என்று ஈரான் பண்ணிருக்கும் நிச்சயமாக. ஆக ஈரான் அழிகிற இல்லையோ இஸ்ரவேல் தப்பி இருக்கணும் சொல்லுவோம். பாப்போம் சென்று ஃபிகாஸ் மலை சுரங்கங்களுக்கு ஈரான் சந்திப்புகளை நகர்த்தியதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஜூன் மாத மோதலை தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட ஈரானின் யுரேனியம் மலைக்கு கீழே உள்ள ஒரு சுரங்க வளாகத்திற்கு தெஹ்ரான் ஆயிரக்கணக்கான யுரேனியம் செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ்களை மாற்றியதாக இஸ்ரேலிய உளவுத்துறை கண்டறிந்துள்ளது. இது அந்த இடத்திற்கு எதிராக உடனடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜூன் மாத மோதலை தொடர்ந்து ஃபிகாஸ் மலைக்கு கீழே ஒரு சுரங்க வளாகத்திற்கு தெஹ்ரான் ஆயிரக்கணக்கான யுரேனியம் செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ்களை மாற்றியுள்ளதாக இஸ்ரேலின் மொசாட் கண்டுபிடித்துள்ளது. அது அந்த இடத்திற்கு எதிராக உடனடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லுகின்றார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது இஸ்ரேல் அவர்களுக்கு தகவல் கொடுத்தவுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை தாக்கப் போவதாக சொல்கின்றார். கடந்த இலையுதிர் காலத்தில் ஃபிகாஸ் மலைக்கு கீழே உள்ள ஒரு நிலத்தடி சுரங்க அமைப்புக்கு ஈரான் ஆயிரக்கணக்கான அணு செறிவூட்டப்பட்ட அணு சென்ட்ரிஃபியூஜ்களை இடமாற்றம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய உளவுத்துறை தெரிவிக்கின்றது. ஆக இப்பொழுது அது ஒரு முடிவுக்கு அந்த விடயமாகவும் சொல்லப்படுகின்றது. கண்டுபிடித்து விட்டோம் என்றும் இந்த செய்தியை அமெரிக்காவில் இருந்து வெளியாகின்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் தனது ஆயிரக்கணக்கான அணுசக்தி செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ்களை நடான்ஸ் பகுதியில் உள்ள ஃபிகாஸ் மலை சுரங்க பகுதிக்கு ரகசியமாக நகர்த்தியுள்ளதாகவே இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை கண்டறிந்துள்ளதாகவும் அந்த செய்தி பரபரப்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது.
இது எப்போது மாற்றப்பட்டது? கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு படைகள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து கடந்த இலையுதிர் காலத்தில் அந்த இடமாற்றம் நடந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எவ்வளவு ஆழத்தில் உள்ளது? ஃபிகாஸ் மலை பகுதி கிரனைட் பாறைகளுக்கு அடியில் சுமார் 450 அடி ஆழத்தில் மிக பாதுகாப்பாக சுரங்க குகை அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது முன்பு தாக்கமடைந்த நடான்ஸ் மற்றும் போடோ அணுசக்தி நிலையங்களை விடையும் மிக பாதுகாப்பாகவும் ஆழமாகவும் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அப்ப எப்படிரா நெருங்குவீங்க? 2020 வெடிப்பு சம்பவம். கடந்த 2020ஆம் ஆண்டு நடான்ஸ் அணுமின் நிலையத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் சென்ட்ரிஃபியூஜ் தயாரிப்பு கூடம் சேதமடைந்ததை அடுத்து அதற்கு மாற்றாக இந்த நிலத்தடி ஃபிகாஸ் தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 15 மாதங்களாக லொரிகளின் நடமாட்டம் மற்றும் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடந்து வந்துள்ளன என்றும், எனினும் ஐநா சபையின் பன்னாட்டு அணுசக்தி முகமை இந்த தளத்திற்கு சென்று பார்வையிட ஈரான் அனுமதி மறுத்து வருகிறது என்றும் சொல்லுகிறார். இஸ்ரேல் உளவுத்துறை வழங்கி இந்த தகவலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிகாஸ் மலை மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிகாஸ் மலை மிகவும் ஆழமான மற்றும் கடினமான இலக்காக இருந்தாலும் விரைவில் அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சென்ட்ரிஃபியூஜ்கள் பிகாஸ் மலைக்கு மாற்றப்பட்டிருப்பது ஈரான் தனது ஆயுத திட்டங்கள், அதாவது அணு ஆயுத திட்டங்களை வான்வழி தாக்குதலில் இருந்து தப்ப வைத்து மீண்டும் இரகசியமாக தொடங்குவதற்கான முயற்சியாக இருக்கும் என அணுசக்தி நிபுணர்கள் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முழுக்க அமைதியான மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கானது என்றே தொடர்ந்து வாதிட்டு வருவது இந்த விடயத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போரை தொடர்ந்து இந்த இடமாற்றம் நிகழ்ந்துள்ளது. அப்போது அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த நிலத்தடி வளாகம் திடமான பாறைக்கு கீழே சுமார் 450 அடி வரை நீண்டுள்ளது என்றும் அங்கு பல சுரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மொசாட் தெரிவித்துள்ளது. சென்ட்ரிஃபியூஜ்கள் கைமாற்றப்பட்டதாக அந்த செய்திகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா அந்த பகுதியை மிக விரைவில் மிக கடுமையாக தாக்குவோம் என்றும் ட்ரம்ப் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 நாட்களாக அமெரிக்க படைகள் தங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதிபரின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு நடவடிக்கைகள் குறித்த உளவு தகவல்கள் குறைவாக இருந்த போதிலும் வாஷிங்டன் பல ஆண்டுகளாக அந்த இடத்தை கண்காணித்து வருவதாகவும் அது கூறியிருக்கிறது. ஈரானின் ஆயுத திட்டங்களையும் புனரமைப்பு முயற்சிகளையும் சீர்குலைப்பதாக ஈரானுக்கு எதிரான விரிவான தாக்குதல்களுக்கு அங்கீகாரம் அளிக்குமாறு ட்ரம்ப் அவர்களை பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஸ் வலியுறுத்த முயன்றதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானின் ஆயுத திட்டங்களையும் புனரமைப்பு முயற்சிகளையும் மேலும் பின்னுக்கு தள்ளுவதாக ஈரான் மீதான முழுமையான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பெஞ்சமின் நெதன்ஸ் வலியுறுத்தியுள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியிட்டுள்ளது. சாத்தியமான அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் கலந்துரையாடி வரும் வேளையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த உபகரணங்களை பயன்படுத்தி தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டமைக்க கூடும் என்று இஸ்ரேலியம் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்ட்ரிஃபியூஜ்கள் வைத்திருப்பது ஈரான் அங்கு ஒரு செறிவூட்டல் தளத்தை உருவாக்குவது என்று அவசியமாக பொருள்படாது. அவை அளிக்கப்படும் அபாயத்தை குறைப்பதற்காக தெஹ்ரான் தனது எஞ்சிய சென்ட்ரிஃபியூஜ்களை அங்கு வைத்திருக்கலாம் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் 2020ஆம் ஆண்டு வெடிப்பில் அளிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரிஃபியூஜ் அசம்பிளி வசதிக்கு நிலத்தடி மாற்றமாகவே இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு ஃபிகாஸ் மலைக்குள் சர்வதேச அணுசக்தி முகமை நுழைவதற்கு ஈரான் அனுமதி மறுத்து வருகிறது. மேலும் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு தெஹ்ரானின் வெளியுறவு அமைச்சகமோ அல்லது அணுசக்தி நிலையங்களோ இன்னும் பதிலளிக்கவில்லை. உள்ளூரில் கோலாங் மலை என்று அழைக்கப்படும் மற்றும் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களில் ஒன்றுக்கு அருகில்
அமைந்துள்ள இந்த வளாகம் அதன் ஆழம் மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டமைப்பு காரணமாக வான்வழி தாக்குதலுக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக இப்பொழுது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டதாகவும் மொசாட் தெரிவித்துள்ளது இந்த செய்தியில். ஆக மிகப்பெரிய தாக்குதலை அந்த பகுதிகளில் நிச்சயமாக இந்த பகுதிகள் பிகாஸ் மலையை தகர்க்க அமெரிக்கா கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பது என்பதையும் இங்கு பார்க்கலாம். மிக விரைவில் அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுது. பார்ப்போம் அடுத்த செய்திகளில். நன்றிகளே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.